ஒரு நாள் சுட்டி பையன் சிட்டி மற்றும் அவன் நண்பர்கள் கோபி, மீனா மற்றும் ரவி காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் காடு அருகே ஒரு அழகான குளத்தை கண்டனர். அந்த குளம் தெளிவாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. சிட்டி நீச்சலாட மிகவும் ஆர்வமாக இருந்தான். எனக்கு நீச்சலாடத் தெரியும் என்று பெருமையாக கூறினான். உடனே அவன் குளத்தில் இறங்க விரைந்தான். ஆனால் அவன் அங்கு நீச்சலாடுவதற்கு முன்னால் அருகில் இருந்த பெரிய கம்பளி பாட்டி அவனை அழைத்தார். சிட்டி, ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று பாட்டி சிந்தித்து கூறினார். சிட்டி சலிப்புடன், பாட்டி, நான் நீச்சலாட்டத்தில் சிறந்தவன். எனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறி குளத்தில் இறங்கினான். அவன் முதலில் குளத்தில் நன்றாக விளையாடினான். ஆனால் சில நிமிடங்களில் அவன் ஆழமான பகுதியில் சென்றுவிட்டான். அங்கு அவனுக்கு அடித்தட்டு தெரியவில்லை, தண்ணீர் மேலும் ஆழமாக இருந்தது. சிட்டி பதற்றமடைந்து உதவியை தேடினான். அதைக் கண்ட கம்பளி பாட்டி உடனே அருகில் இருந்த ஒரு கோலின் மூலம் சிட்டியை மீட்டார். சிட்டி பாதுகாப்பாக கரையில் வந்தான். பாட்டி சிட்டியை அன்புடன், நீ ஆழம் தெரியாமல் குளத்தில் இறங்கினால் இப்படி நடந்துவிடலாம். எப்போதும் சிந்தித்து பாதுகாப்பாக நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார். சிட்டி அவளது அறிவுரையை நன்றாக நினைவில் கொண்டு, நான் இனி எப்போதும் ஆழத்தை பார்க்காமல் எந்த இடத்திலும் காலடி விடமாட்டேன் என்றான். இந்த கதையின் மூலம் சுட்டி பையனும் கேட்கும் குழந்தைகளும் எப்போதும் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், எதையும் செய்ய முன்னர் ஆழமாக யோசிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டனர்.